Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நடிகர் மூலியமா இவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டு நடிக்கிறாங்க. சினிமாவில் கூட நடிக்கிறாங்க. சினிமாவிலேயே இதே ஆளுங்க வந்து டூப்பாகவும் சூப்பர் ஸ்டாருக்கு போடுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நல்லது அவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் அது நல்லது நடக்குது. ஆனால் இதை கூட விமர்சனம் பண்ணி இன்னைக்கு திட்டிட்டு தான் இருக்காங்க. கஷ்டப்பட்டு இந்த கோட்டை போட்டு நிற்க முடியுமா? வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியுமா? 1 ஹவர் குழந்தைகளுக்காக ஒரு ஸ்கூலில் போய் ப்ரோக்ராம் பண்ணுறாரு, ஒரு ஸ்கூலில் போய் அவேர்னஸ் பண்ணுறாரு, நிறையா விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போய் பண்ணுறாரு. இந்த கோட்டு வந்து பூரா லெதர், இதை தைச்சு போட்டுட்டு வந்து ஒரு கெட்டப்பாக மாறி இதை வந்து செய்யும்போது இவருக்கு உள்ள கஷ்டம் எவ்வளோ வேர்த்து ஊற்று. அப்படியே பைத்தியம், இதெல்லாம் பைத்தியம். அந்த பைத்தியெல்லாம் வந்து பெரிய பைத்தியம் ஊரோட்டே போயிடுச்சு. இதெல்லாம் வந்து இவங்க தொழில் செய்கிறாங்க. அவங்கள போய் நீ இந்த மாதிரி பேசலாமான்னு அந்த வீடியோ என்ன இருக்குது, நீ ஏன்னா யூடியூப்பில் எடுத்து நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் பாருங்களேன். அவ்வளோ கேவலமா? ஏங்க உங்களுக்கு ஏங்க நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம், இது எங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறப்ப உங்களை வந்து வெளியில பாக்குறப்ப கோமாளி மாதிரி தெரியுது. ஆக்சுவலா நாங்கெல்லாம் கோமாளி கிடையாது. நாங்க வந்து கலைஞர்கள், மேடை கலைஞர்கள். நாங்க வந்து ஐயா மாதிரி தனித்தனியாக ஐயா மாதிரி வேஷம் போட்டாடுற மேடை கலைஞர்கள். we are not கோமாளிஸ். ஆனா இப்போ இந்த கெட்டப் போடுறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கு? அதாவது கெட்ட போகிறவங்களுக்கு கூட பரவாயில்ல, தொழில் ரீதியான்னு போயிடலாம். ஆனால் ரசிகராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது. ஓகே, ஒரு வந்து நம்ம ஒரு சோசியல் மீடியாவிலேயே ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி பேசினாலோ, சூப்பர் ஸ்டார் பற்றி ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்தா கூட அதில் வந்து திட்டுறதுக்குன்னு ஒரு கூட்டமே என்ன இருக்குது. அதனால் அவங்களுக்கு என்ன சந்தோஷம் வரும்னு தெரில. ஆனால் இவங்களாம் வந்து தொழில் ரீதியாக வந்து இதுதான் தொழில்னு சொல்லி குடும்பத்துக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து படித்த இளைஞர்களுக்கே இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு நடிகர் மூலியமாக இவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்டு நடிக்கிறாங்க. சினிமாவில் கூட நடிக்கிறாங்க. சினிமாவிலேயே இதே ஆளுங்க வந்து டூப்பாகவும் சூப்பர் ஸ்டாருக்கு போடுறாங்க. இவ்வளோ விஷயங்கள் நல்லது அவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் அது நல்லது நடக்குது. ஆனால் இதை கூட விமர்சனம் பண்ணி இன்றைக்கி திட்டிட்டு தான் இருக்காங்க. இவர் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. எப்படி பாதிக்கப்பட்டிருக்காருன்னா, நம்ம வந்து 2020 சூப்பர் ஸ்டார் பிறந்தநாளுக்கு நாங்கள்லாம் ஒரு கெட்டப்லாம் போட்டு மேடை கலைஞர்கள் பூரா ரசிகர்கள், நான் மேடை கலைஞர்கள் மற்ற மாவட்டத்தில் நிறைய பேர் எல்லாம் வந்து ஓஎஸ் கார்டனில் வந்து நாங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு இது பண்ணோம். அது வந்து மிக பிரம்மாண்டமாக வைரல் ஆச்சு, ரீச் ஆச்சு. அத்தனை டிவி மீடியாவே ஃபோக்கஸ் ஆச்சு. ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகருக்கு ஒரு பிறந்தநாளுக்கு இந்த மாதிரி ரசிகர்கள்லாம் இப்படிலாம் கெட்டப் போட்டு வந்து கேவலப்படுத்துகிறாங்க, அப்படி படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி நெகட்டிவ் கமெண்டாக 95% வந்தது. 5% ரசிகர்கள் தான் சரின்ட்டு எங்களுக்கு ஒரு ஆதங்கப்பட்டு கமெண்ட் எழுதியிருப்பாங்க. ஆனால் இவரெல்லாம் வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்ட சிட்டி தான் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டவர். சிட்டி இன்னும் 2-3 பேர் இருக்காங்க. யாரால் பாதிக்கப்பட்டாங்க? சாட்டை துரைமுருகன். சாட்டை துரைமுருகனுக்கு என்ன, ரோட்டில் போகிறவங்கள அப்படியா இப்படியா இன்றைக்கி இருக்கிற அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணி அதையும் பண்ணி ஒரு யூடியூப்பில் வந்து அதை வீடியோவை பதிவு பண்ணி அதை வச்சு சம்பாதிக்கிறாலே எங்களை கஷ்டப்பட்டு இந்த கோட்டை போட்டு நிற்க முடியுமா? வெயிலில் ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியுமா? 1 ஹவர் குழந்தைகளுக்காக ஒரு ஸ்கூலில் போய் ப்ரோக்ராம் பண்ணுறாரு, ஒரு ஸ்கூலில் போய் அவேர்னஸ் பண்ணுறாரு, நிறையா விஷயங்கள் வந்து குழந்தைகளுக்கு வந்து சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் போய் பண்ணுறாரு. இந்த கோட்டு வந்து பூரா லெதர், இதை தைச்சு போட்டுட்டு வந்து ஒரு கெட்டப்பாக மாறி இதை வந்து செய்யும்போது இவருக்கு உள்ள கஷ்டம் எவ்வளோ வேர்த்து ஊற்று. அப்படியே ஆனால் வந்து இதை கொச்சப்படுத்தி அந்த சாட்டை துறைமுகம் கேவலமாக பேசியிருக்காப்புல. இந்த தொழிலில் வந்து மேடை கலைஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சாட்டை துறைமுகம் மேலே நாங்கள் உண்மையிலே வழக்கு கொடுத்தா கூட உண்மையாலே எஃப்ஐஆர் போடுவோம். அந்த மாதிரி கடுமையாக பேசியிருக்காங்க. நீங்களே சொல்லுங்கண்ணே, எப்படிலாம் பேசுனாரு, எவ்வளோ மனவேதனைப்பட்டையும். நானும் அழுதுறேன் உண்மையாலுமே. நான் இவங்களெல்லாம் கூட்டியாந்து இவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்கு ஆகி போச்சு. பைத்தியம், இதெல்லாம் பைத்தியம். அந்த பைத்தியெல்லாம் வந்து பெரிய பைத்தியம் ஊரோட்டே போயிடுச்சு. இதெல்லாம் வந்து இவங்க தொழில் செய்கிறாங்க. அவங்கள போய் நீ இந்த மாதிரி பேசலாமான்னு அந்த வீடியோ என்ன இருக்குது, நீ ஏன்னா யூடியூப்பில் எடுத்து நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் பாருங்களேன். அவ்வளோ கேவலமா? ஏங்க உங்களுக்கு ஏங்க நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம், உங்களுக்கு என்ன இதனால் பிரச்சனை சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க தொழில் செய்கிறாங்க. அவங்க காஸ்டியூம் போட்டு மேக்கப் போட்டு அவங்க வந்து ஒரு சினிமா நட்சத்திரத்தை போல் நடித்து மக்கள்கிட்ட வந்து மகிழ்விக்க ஒரு கலைஞராக தான் இருக்காங்க. நீங்கள் பேசுங்கண்ணே. அந்த 2020 போயஸ் கார்டனில் தலைவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு மேடை கலைஞர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ரஜினி ஐயா மாதிரி மேக்கப் போட்டார் மேடை கலைஞர் நாங்கள்லாம் ஒரு 20 பேர் போய் நின்று
தலைவா அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மீடியாஸ் வந்து எங்களை வந்து ரொம்ப இது பண்ணி சங்கடப்படுத்தி பேசினாங்க. எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா யூடியூபர் சாட்டி துரைமுருகன் பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி வந்து பேசுகிறப்ப என்னோட ஃபோட்டோவை போட்டு அவர் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாரு, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, வேகாத வெயிலில் இதை போட்டு நின்றுக்கிட்டு உங்க குடும்பத்தை யாரு காப்பாற்றுவாங்க அப்படி இப்படி ரொம்ப ஒரு மாதிரி பூண்டிங் பண்ணுற மாதிரி துரைமுருகன் சார் வந்து பேசுறதை கேட்டீங்கன்னா உண்மையான சங்கடப்படும். எனக்கெல்லாம் அப்படியே கேட்டோன்னே அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டே பாத்தியா உன்னை பத்தி எப்படி ஓட்டியிருக்கான் பாரு அப்படின்னு என்னோட ஃபேமிலி ரொம்ப மானம் எங்களுக்கு மானம் அசிங்கப்படுத்திட்டாப்புல. இதனால மனவேதனை எங்களுக்கு நிறைய, இதனால வந்து உண்மையாலுமே கண்ணீர் விட்டு அழுதுட்டேன். ரொம்ப ஏன்னா இவங்களுக்கு தொழில் இவங்களுக்கு தொழில் 10 நிமிஷம் நிக்க முடியாது. எனக்கெல்லாம் மூச்சு திணறலே வந்துருச்சு. அப்படியே நேராக அப்படியே ஒரு மாதிரி கண்டு மேல போய் ஒரு மாதிரி உள்ள இருக்கிற அந்த எனர்ஜி எல்லாம் போய் அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாம் எதுக்காக அவர் வருவாரு, நாங்க வந்து அப்படின்னு எங்களோட வேண்டுகோளை கொடுத்தோம். அவ்வளவுதான். காலப்போக்கில் ஒரு சூழ்நிலை வர முடியாம போயிடுச்சு. தலைவர் என்ன செஞ்சாலும் சரி எங்களுக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நாங்க சுயநலத்துக்காக அங்க போய் நிக்கல, அவரை வந்து நாங்க எதிர்பார்த்தோம், வரல, அவ்வளவுதான். நல்லா ரசிகனா இருக்கணும். இப்ப இவரை வந்து விமர்சனம் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் ஏப்பா செய்யணும் என்னன்னு தெரிஞ்சுட்டு விமர்சனம் பண்ணணும். நீ வந்து ஒரு செய்தியாளர், நீ வந்து யூடியூப் சேனல் வந்து நான் செய்தியாளர் ஆச்சா போச்சா அப்படின்னு விமர்சனம் பண்ற. அங்க என்ன நடந்தது, இவங்களாம் யாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ பேசணும். இவங்கெல்லாம் வந்து போட்டுதான் நாங்க டான்ஸ் பண்ணி நாங்க வந்து வாழ்றோம். இது எங்களுக்கு இவருக்கு தொழில், இது எங்களுக்கு வருமானம். அப்படிங்கிறப்ப உங்களை வந்து வெளியில பாக்குறப்ப கோமாளி மாதிரி தெரியுது. ஆக்சுவலா நாங்கெல்லாம் கோமாளி கிடையாது. நாங்க வந்து கலைஞர்கள், மேடை கலைஞர்கள். நாங்க வந்து ஐயா மாதிரி தனித்தனியான ஐயா மாதிரி வேஷம் போட்டாடுற மேடை கலைஞர்கள். we are not கோமாளிஸ். அதை முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். என்னோட பேசட்டும், அதாவது விமர்சனம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. அது வந்து பொது உடைமை. விமர்சனம் வந்து கம்பல்சரி வந்து வச்சுதான் ஆகணும். நானா இருந்தாலும் பிடிக்கலையே விமர்சனம் கமெண்ட்ல போட்டுதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். பட் என்னங்கிறத அந்த ஒரிஜினாலிட்டியை புரிஞ்சுட்டு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கு. இவங்க போட்டோ போடாம, இவர் போட்டோ பின்னாடி போடாம பேக்ரவுண்ட்ல வந்து சாட்டி திறமை உட்காந்துட்டு அப்படியே எல்லாம் வேறு கீழ்ப்பாக்கம் மனநல ஆஸ்பத்திரி இருக்கு, குணசீலத்தில் இருக்கு, எல்லாம் குணசீலத்துலாம் தப்பிச்சு எல்லாம் இங்கே போயஸ் கார்டில் வந்துருச்சு, பெரிய இந்த பைத்தியம் வந்து பெரிய பைத்தியம் பெங்களூர் ஓடிச்சு. நீ என்ன மனுஷனாடா பேசுன? இதே வந்து இவர் வந்து இவங்களுக்கு வந்து இவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, பையனுக்கு படிக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து நீ சமூக வலைத்தளத்தில் எல்லாமே யூடியூப் இருக்கு. இவங்க மாமியா பார்ப்பாங்க, இவங்க மாமனார் பார்ப்பாங்க, இவங்க ரிலேஷன் பார்ப்பாங்க, என் சொந்தக்காரங்க பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது என்னம்மா அவங்க வீட்டுக்காரன் இப்படி போய் அசிங்கப்பட்டு பாரு இப்பெல்லாம் போட்டு இதெல்லாம் எதுக்கும் அந்த தொழில் செய்யறாப்ல அப்படின்னு அவருக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய வருத்தமா தான் சார் இருக்கு. அது எடுத்துக்கிறது இல்ல. வருத்தப்பட்ட இந்த வேலையை செய்ய முடியாது சார். வருத்தப்பட்ட தலைவர் மாதிரி நான் கெட்ட போட்டு ஒவ்வொரு நாளும் மேடைகளை போய் ஆடி நான் வந்து சம்பாதிக்க முடியாது. அவர் சொல்ற மாதிரி நமக்கு என்ன படுதோன்னு போய்கிட்டே இருக்கணும் ஒரே ரூட்ல அப்படிங்கிற மாதிரி இந்த காதல வாங்கி விட்டுறணும். இருந்தாலும் நாங்க ஏன் 2 பேரும் இப்ப உங்களை பத்தி அப்படி பேசி அவன் தான் சம்பாதிச்சிருக்கான், நீங்க ஒன்றும் சம்பாதிக்கல. என்ன 6 லட்சம் வியூஸ் மேல ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா அந்த டைம் பயங்கரமா வியூஸ் ஆயிருக்கு. அதுல வந்து வருமானம் நீ தான் சம்பாதிச்சிருக்க, எங்களை வச்சு நீ தான் சம்பாதிக்கிறது வந்து நாங்க வந்து உங்களே வச்சு வந்து சம்பாதிக்கல. நீ அவ்வளவு உனக்கு என்ன அதுக்கு ஆதரவு? நீ கட்சியை வந்து உங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னமோ அதை செஞ்சுட்டு போங்க, எங்களையே தாக்குறேன். நாங்க ரசிகர், அவர் வந்து ஆர்டிஸ்டா நடிக்கிறாங்க. இனிமேல வந்து யாரை பேசினாலும் ஆமா கலைஞர்கள் இதுக்காக பண்றாங்க, இவங்க வேலை வெட்டி இல்லாம பண்ணல, இவங்க பொழுதுபோக்குக்காக பண்ணல அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆனா இப்போ நீங்க குடும்பம் உங்களுக்குலாம் எப்படின்னா என்ன பண்றாங்க? ஆனா என் ஒய்ஃப் பேர் இருந்தாங்கன்னா பசங்க 2 பேர் இருக்காங்க, ஜெயராம் ஜெயலட்சுமி, 12வது படிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த மேடைத்துறையில் இருக்கிறேன். முதல்ல குரூப் டான்ஸரா இருந்து படிப்படியா வந்து இப்போ முதல்ல தலை மாதிரி அஜித் மாதிரி வேஷம் போட்டுருந்தேன். அப்புறம் வந்து என்னைக்கு வந்து தலைவர்கிட்ட போட ஆரம்பிச்சனோ அன்னைக்கே என் வாழ்க்கை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கேன். இதுல வர வருமானத்துல தான் நான் பசங்களை படிக்க வைக்கிறேன். ஆமா, ஃபேமிலி ரன் பண்ண. வருமானம் வரும். ஆனா வருமானம்னு பார்த்தா எங்களுக்கெல்லாம் கம்மியா தானே தர்றாங்க. ஆவரேஜா பார்த்தா ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஒரு சராசரி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு சராசரி இன்னைக்கு ஒரு மனிதன் வேலைக்கு போனா எவ்வளவு வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 15,000. வெரி குட். இன்னைக்கு வந்து பேசிக் சேலரி 15, அது கூட ஒரு 10 ரூபா சேர்ந்து வருங்க, அவ்வளவுதான். அதே எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்கு, செலவாயிரம், எக்ஸ்பென்ஸ் செலவாயிரும். இதுக்கு வந்து வர்றதுல வந்து நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மீண்டும் அப்படியே ரோலிங் தான் ஆயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அங்கீகாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு 25 ரூபா அந்த மாதிரி, அதுக்கு மேல பிளஸ் 25 பிளஸ் அந்த மாதிரி. ஆனா நீங்க நம்ம இது வந்து ரசிகர் தாங்க, நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரசிகர் தான். நம்ம வந்து பத்திரிகை தொழில் இருக்கோம், வாய்மை குரல் அப்படின்னு ஒரு மாத இதழ் நடத்திட்டு இருக்கோம். மற்றபடி வந்து நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரசிகர் தான்.
எங்களுக்கு என்ன ஆதகம்னா யாரை விமர்சனம் பண்ணாலும் தரைக்குறைவாக விமர்சனம் பண்ணாதீங்க. உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க. இவருடைய போட்டோ போட்டு பின்னாடி போட்டு பேக் ட்ராப்ல போட்டு அப்படிலாம் பேசுறதெல்லாம் வந்து மிக கஷ்டமாகி போச்சு. இது சிரிக்கிற தப்பா நினைச்சுக்காதீங்க, வருத்தத்தோட வெளிப்பாடு. ஆனா இறுதியா மக்களுக்கு உங்க சார்பா ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும், நாங்க இந்த மாதிரி கெட்டப் பண்றோம், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றோம், ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணா கொஞ்சம் சீக்கிரம். எல்லாத்துக்கும் செய்யும் தொழிலே தெய்வம், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தொழில் செய்யற தொழில் தெய்வம். அதை வந்து நீங்க மனசுல வச்சுட்டு எந்த ஒரு விமர்சனமானதை கொடுங்க அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. வணக்கம். எல்லாத்துக்குமே நான் ஒரு மேடை கலைஞன், ரஜினி சார் மாதிரி கெட்ட போட்டு ஆடுற கலைஞன், மிமிக்ரி பண்றேன், ஸ்டைல் பண்றேன், டான்ஸ் பண்றேன். இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ரஜினி மாதிரி இந்த மாதிரி உங்க ஈவெண்ட்ல தேவைப்பட்டா என்னை கூப்பிடுங்க. என்னை கூப்பிட்டு அதுதான் இது மூலியமா எனக்கு அந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட் தான் கிடைக்கும். என்னை கூப்பிட்டு நிகழ்ச்சி கொடுங்க, அது மூலியமா லைஃப் டெவலப் ஆகும். பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுதான் நான் கேட்கிற பெரிய வேண்டுகோள். கண்டிப்பா தொடர்ந்து நீங்களும் அடுத்த கட்டம் நோக்கி போறதுக்கு என்னோட சார்பா ஆதன் சினிமா சார்பா பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் உங்களோட பயணம் நெடுந்தூரமாகிறதுக்கு என்னோட சார்பா பெரிய வாழ்த்துக்கள்ண்ணே. கண்டிப்பா உங்க நேரம் ஒதுக்குறது ரொம்ப நன்றிண்ணே. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆதன் சேனலுக்கு ரொம்பவுமே எங்களோட சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களை தேடி கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்கறதுனால எங்களோட ஸ்டேட்டஸ் வந்து உயரும், வாழ்வாதாரம் உயரும். வணக்கம். ஆதன் சினிமா யூடியூப் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற 2025 உங்களுக்கு நல்லாக அமையணும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.